இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை, கொள்கை முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்கள் என்பதை உற்று கவனித்தால் இந்த நாடு எந்த திசை வழியிலே போய்கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அதில் கல்விக் கொள்கை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கை. எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கின்றன. இந்திய தேசத்தின் எதிர்கால கட்டமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும், சமூக கட்டமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு களம், தளம், கல்வித்தளம், கல்விக்களம். ஆகவே எங்கே கை வைத்தால் எங்கே எதிரொலிக்கும் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியும். எனவே கல்விக் கொள்கையில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிற எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதற்கு கல்விக் கொள்கையிலே தமது கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். இதனை இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் கண்டுகொள்ளவில்லை, அல்லது எந்த மாநிலத்திலும் மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, கண்டித்து அதற்கு எதிரான கருத்துக்களை பரப்பவில்லை, பதிவு செய்யவில்லை என்கிற ஒரு கருத்தும் ஒருபுறம் நிலவுகிறது. மற்ற மாநிலங்களில் அது குறித்த விழிப்புணர்வு இல்லை என்பதற்காக நாம் வாய்மூடி இருக்க முடியாது, மௌனித்து கிடக்க முடியாது. விழிப்புணர்வு இல்லாத நிலையில் நாம் வெறுமென செயலிழந்து கிடக்க முடியாது. ஆகவேதான் நாம் இது குறித்த நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லும் வகையில் தொடர்ச்சியாக இந்த கல்விக் கொள்கையை பற்றி நமது கருத்துக்களை பரப்பி வருகிறோம், பதிவு செய்து வருகிறோம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் அனைத்தும், நான் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தோழமை கட்சிகள் அனைத்தும் இந்த கல்விக் கொள்கையை விமர்சிக்கிறோம், எதிர்க்கிறோம். இதனை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் அதிமுகவும் இதே போன்றதொரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கடமையும் கூட. ஆனால் தமிழக அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கு உடந்தையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு கேடான நிலை அமைந்துவிட்டது. மத்திய அரசு எந்த முடிவெடுத்தாலும் அதை ஆதரித்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி தமிழக அரசுக்கு. மாநில உரிமைகளை பறித்தாலும் வாய்மூடி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி தமிழக அரசுக்கு. கல்விக் கொள்கையின் மூலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலை மோடி அரசு ஏற்படுத்தினாலும் கூட அது குறித்து விமர்சித்து பேச முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டு தமிழக அரசுக்கு. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்தால் மோடி அரசு எடுக்கிற மக்கள் விரோத நிலைப்பாடுகள் அனைத்துக்கும் அமைதி காப்பதன் மூலம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. தமிழக அரசுக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, மொழி உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, மாணவ சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது என்றெல்லாம் விரிவாக நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இது தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக அரசுக்கு உணர முடியாதா? இதில் உள்ள தீங்குகளை பற்றி தமிழக அரசால் உய்த்துணர முடியாதா என்கிற கேள்விகள் எழுகின்றன. எல்லாம் தெரியும், ஆனாலும் மௌனமே அவர்களின் மொழியாக இருக்கிறது, அமைதியே அவர்களின் அணுகுமுறையாக இருக்கிறது, வேடிக்கை பார்ப்பதே அவர்களின் வாடிக்கையாக இருக்கிறது.
இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில கருத்துக்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். துணிந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று தங்களின் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசு என மேடைதோறும் முழங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறியாதவர் இல்லை. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இருமொழி கொள்கையை பற்றி எண்ணி பார்க்காத காலத்தில், இந்தி திணிப்பை பற்றி கவலைப்படாத காலத்தில், மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்திலேயே வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. அந்த வாக்குறுதியை பெறுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கிய பெருமைக்குரியவர்தான் பேரறிஞர் அண்ணா. இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்கள் விரும்பாத வரையில் திணிப்பு என்பதே கூடாது, இந்தி திணிப்பு என்பதே இருக்காது. அவர்களின் தாய்மொழிக்கு அடுத்து இணைப்பு மொழியாக ஆங்கிலமே நீடிக்கும். இந்த வாக்குறுதியை தந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்று இல்லை, இந்தி பேசாத பிற மாநிலங்களில், இந்தியாவிலே வட இந்திய மாநிலங்கள் ஒரு 4 அல்லது 5 மாநிலங்களில்தான் இந்தியை பெரும்பான்மையாக பேசக்கூடிய மக்கள் உள்ளனர். பிற பகுதிகள் இந்தி அல்லாத பிற மொழிகளை பேசுகிற மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். ஆகவே இந்தி பெரும்பான்மையாக பேசுகிற மாநிலங்களில் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மையாக மாநிலங்களில் இந்தியை எக்காரணத்தை கொண்டும் திணிக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு தமிழ்நாடுதான் வழிகாட்டியிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அண்ணாவின் இருமொழி கொள்கையை அறிந்தவர். அதனை அப்படியே எம்ஜிஆர் அவர்களும் பின்பற்றினார், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பின்பற்றினார். அதனை இப்போதும் பின்பற்ற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் யாவும் தமிழக அரசுக்கு, அதிமுகவுக்கு வலியுறுத்தக்கூடிய கோரிக்கையாகும். எனவே நாளை நடைபெறவுள்ள முதல்வரின் தலைமையிலான கலந்தாய்வு கூட்டத்தில் இருமொழி கொள்கையையே தமிழ்நாடு ஏற்கும். எக்காரணத்தை முன்னிட்டும் சமஸ்கிருத திணிப்போ இந்தி திணிப்போ கூடாது. தமிழ்நாடு அரசு அதை ஒருபோதும் ஏற்காது என்று துணிச்சலாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. புதுவை முதலமைச்சர் மாண்புமிகு வே. நாராயணசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை துணிச்சலாக வெளியிட்டிருக்கிறார். இந்த கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தாலும் கூட புதுச்சேரி மக்களின் கருத்தை அறிந்த பிறகுதான், அவர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் முன்வருவோம் என்று அறிவித்திருக்கிறார். புதுவை யூனியன் பிரதேச மாண்புமிகு வே. நாராயணசாமி அவர்களின் இந்த துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணிச்சலாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு அரசியலின் பாரம்பரியமான மொழிக் கொள்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில், குறிப்பாக பேரறிஞர் அண்ணா முன்மொழிந்த இருமொழி கொள்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். துணிச்சலாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், மும்மொழி திட்டம் கூடாது, இருமொழி கொள்கையே தமிழகத்திற்கு ஏற்ற கொள்கை
என்கிற அடிப்படையில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இதில் மாணவர்களுக்கு என்னென்ன சிக்கல் என்பதையெல்லாம் நாம் நேற்று பேசுகிற போது குறிப்பிட்டேன். 3ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு என்ன கொடுமை என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். எந்த வகையிலும் இதை ஏற்க முடியாது. தமிழக அரசு இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். குழந்தைகளின் உளவியலை புரிந்து கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பொதுத் தேர்வு முறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். அது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் தாண்டி இடைநிற்றல் என்கிற டிராப் அவுட்டிங் என்கிற பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வெளியேறக்கூடிய, பள்ளி வளாகத்திற்குள்ளே நுழைய முடியாமல் வெளியேறக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கும். வடிகட்டும் முறை, வெளியேற்றும் முறை, திட்டமிட்டு உழைக்கும் மக்களின் பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கும் முறை, இதுதான் சனாதனத்தின் சதித்திட்டம் என்பது. காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டு சூத்திரர்களாகவும் இதர வர்ணங்களாகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கோட்பாடுதான் சனாதனம் என்பது. அதை தகர்த்துவிட்டு யாரும் படிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வை இந்த மண்ணில் தழைத்தது. ஜனநாயகத்தின் ஊடாக சமூக நீதி தழைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மாடு மேய்ப்பவர்களின் பிள்ளைகள், ஆடு மேய்ப்பவர்களின் பிள்ளைகள், விவசாய வேலைகளை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள், கைத்தொழிலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் என்று அத்தனை அடித்தட்டு சமூகங்களின் வாரிசுகள் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டு தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுவதும் சமூக கட்டமைப்பிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. மிக பெரும் தாக்கத்தை சனாதனத்தின் மீது தொடுத்து வருகிறது. ஆகவே இவர்களை படிக்க விடாமல் நேரடியாக தடுக்க முடியாது என்கிற நிலையில் பொதுத் தேர்வு முறைகளின் மூலம் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வடிகட்டுதல் முறையின் மூலம் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு மோசமான சதித்திட்டத்தை முன்மொழியக்கூடிய கொள்கைதான் தேசிய கல்விக் கொள்கை. அடுத்து தேசிய அளவிலான தேர்வு. எதற்காக தேசிய அளவிலான தேர்வு? பள்ளி மாணவர்களுக்கு அவரவர் வகுப்பில் ஆண்டு தேர்வு எழுதி மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 10ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு. அந்த பொதுத் தேர்வுகளை பெறுகிற மதிப்பெண்களே அவர்களின் தரத்தை, தகுதியை தீர்மானிப்பதற்கு போதுமானது. அதன் பின்னர் தேசிய அளவிலே எதற்காக கல்வி தேர்வு? இதையும் தமிழக அரசு எதிர்க்க வேண்டும். மாநில அரசுகளில் அதிகாரத்தில் தலையிடக்கூடிய மிக மோசமான ஒரு முயற்சி. அதன் பிறகு இந்த கலை அறிவியல் பாடத்திட்டங்களை தாண்டி தொழிற்கல்வி என்கிற பெயரால் மாணவர்களிடையே குலக்கல்வியை திணிக்கும் மறைமுக முயற்சி, மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. இது குலக்கல்வி முறைதான் என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையோடு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு இணக்கமான உறவை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பேண வேண்டும் என்கிற காரணத்திற்காக எதிர்காலத்தை பாழாக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது காலாகாலத்திற்கும் அதிமுக மீது படியும் களங்கமாகிவிடும், கரையாகிவிடும், பெரும் துரோகம் இழைத்ததாக வரலாறு பதிவு செய்துவிடும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற பாடம் பட்ட வகுப்புகள் படிக்கிற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதியாக வேண்டும் என்கிற முறை எதற்காக? இதுவும் வடிகட்டு முறைதான். டிராப் அவுட்ஸ், இடைநிற்றலை பெருக்குவதற்கான முயற்சி. +2 மதிப்பெண்களை வைத்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற பட்ட வகுப்புகளில் சேர்ந்து படிக்க முடியும் என்கிற இன்றைய நிலையை தகர்த்து எறிந்துவிட்டு அதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தி அந்த நுழைவுத் தேர்வின் மூலம் ஏராளமானவர்களை வடிகட்டுவதற்கான முயற்சியில் இந்த கல்விக் கொள்கை
ஈடுபடுகிறது, வழிவகுக்கிறது. எனவே பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ போன்றவற்றுக்கு நுழைவுத் தேர்வு கூடாது, தேசிய அளவில் இந்த நுழைவுத் தேர்வு நடத்துவது தவறு, இதை தமிழக அரசு ஏற்காது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கல்லூரிகளுக்கு தரத்தின் அடிப்படையில் நிதி உதவி என்ற பெயரில் பின்தங்கிய பகுதியில் உள்ள கல்லூரிகள் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த கல்விக் கொள்கை சொல்லுகிறது. கல்லூரிகளுக்கு ஒரு தரத்தை தீர்மானிக்கிறார்கள். அந்த தரப்பின் அடிப்படையில் தான் நிதி உதவி அளிக்கப்படும் என்று ஒரு வரையறை. தரத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் என்பது அந்த குழு முடிவு செய்யக்கூடிய ஒன்று. அதாவது குக்கிராமங்களில், கிராமப்புறங்களில் வளர்ந்து வருகிற கல்வி நிறுவனங்களை எல்லாம் இழுத்து மூடுவதற்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கு, தனியார் மயப்படுத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இந்த வரையறை அமைந்திருக்கிறது. கல்வியை முழுக்க 100 விழுக்காடு தனியார் மயப்படுத்துவது என்பதுதான் மோடி அரசின் திட்டம். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம், பன்னாட்டு நிறுவனங்களிடம் இதை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் திட்டம். ஆகவே இப்படிப்பட்ட தரத்தின் அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்படும் என்கிற வரையறையின் மூலம் பல கல்லூரிகளை மூடிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்களுடைய பள்ளி வளம் பெறுவதற்கு, வலிமை பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு இது திணிக்கப்படுகிறது.